நேர்களுக்கு வணக்கம். இந்த விரிவான கலந்துரையாடல்ல உங்க கூட இணையறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க அனுப்பின தகவல்களை வச்சு சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது இந்தியாவுல நம்ம நினைவு சின்னங்களோட பாதுகாப்பு, அதுல என்ன மாதிரி புது கொள்கை வருது, அப்புறம் அமெரிக்க அரசாங்கம் ஏன் திடீர்னு முடங்கி போச்சு, அக்டோபர் 1, 2025 நிலவரப்படி அதோட தாக்கம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை மாத்தலனாலும் பொருளாதாரத்தை இன்னும் வேகப்படுத்த என்ன புதுசா செஞ்சிருக்காங்க, ரூபாய உலக அளவுல கொண்டு போக என்ன முயற்சிகள் நடக்குது, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு நிகழ்வோட பின்னணி என்ன, முக்கியமா என்ன நடந்திருக்கு, இதனால என்ன தாக்கம், இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னங்கிறது. ஆமா, தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். நாம பார்க்க பிறந்த தகவல்கள் அக்டோபர் 2, 2025 தேதியில கிடைச்சது. சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம், நம்ம நாட்டோட பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு பத்தினது. இந்தியாவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3700 பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ தான் இந்த பெரிய வேலையை பெரும்பாலும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அதாவது தேசிய கலாச்சார நிதியம் என்சிஎஃப் மூலமா தனியார் நிறுவனங்களும் இனிமே முக்கிய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடலாம்னு அரசு அனுமதிச்சிருக்காம. ஏன் ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஏஎஸ்ஐ சரியா செயல்படலையா, இல்ல வேற எதுவும் காரணங்களா? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க 1861 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான அமைப்பா அது மறுசீரமைக்கப்பட்டது. மறுக்கவே முடியாது, அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒடிசாவில் கோனார்க் சூரிய கோயில் இருக்கு, டெல்லியில் ஹுமாயூன் கல்லறை உலகம், மகாராஷ்டிராவில் அஜந்தா, எல்லோரா குகைகள், இப்படி பல உலக புகழ்பெற்ற இடங்கள்ல ஏஎஸ்ஐ பிரமாதமான பாதுகாப்பு பணிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவ்வளவு பெரிய நாட்டில் இத்தனை ஆயிரக்கணக்கான நினைவு சின்னங்களை பாதுகாக்க ஏஎஸ்ஐக்கு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதாவது போதுமான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், நிதி பற்றாக்குறை சில சமயம் இருக்கலாம், சில திட்டங்கள் தாமதமாகலாம். இதனால சில இடங்களில் பாதுகாப்பு பணிகள் எதிர்பார்க்க வேகத்தில் நடக்கலைங்கிற சில விமர்சனங்களும் இருந்திருக்கு. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வளங்களை திரட்டவும் தான் இந்த புதிய முயற்சி. அதாவது தனியார் பங்களிப்பை அனுமதிக்கிறது. ஓ, அப்படியா? அப்ப இந்த தேசிய கலாச்சார நிதி என்சிஎஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க பங்கு இதுல எப்படி மாறப்போகுது, முன்னாடி எப்படி இருந்துச்சு? சரி, இந்த தேசிய கலாச்சார நிதி என்சிஎஃப் 1996 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இதோட நோக்கமே நம்ம கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு நிதி இல்லாம மற்ற நிதி ஆதாரங்களையும் திரட்டுறது தான். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பெருநிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்ட இருந்து சுமார் ஒரு 140 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று கிட்டத்தட்ட 100 திட்டங்களுக்கு நிதி அளித்திருக்காங்க. இதுல புனே பூலேஸ்வர் கோவில், ஹைதராபாத் பிரிட்டிஷ் ரெசிடென்சி, மாண்டு நினைவு சின்னங்கள்னு ஒரு 70 திட்டங்கள் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நிறுவனங்கள் பணம் மட்டும் கொடுப்பாங்க, நிதி உதவி செய்வாங்க, வேலையை முழுக்க முழுக்க ஏஎஸ்ஐ தான் செய்யும். ஆமா, இப்போ வந்திருக்கிற புதிய கொள்கையில முக்கிய மாற்றமே இங்கதான். இனிமே நன்கொடை கொடுக்கிற நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏஎஸ்ஐ மேற்பார்வையோட தாங்களே விரும்புகளை செயல்படுத்தும் முகமைகளை, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸை நியமிச்சுக்கலாம். இது அவங்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு விதமான உரிமையையும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டையும் கொடுக்குது. ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த புதிய பொது தனியார் கூட்டாண்மை, அதாவது பிபிபி மாதிரிக்கு வேற என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு? நிறுவனங்கள் ஏன் இதுல ஆர்வம் காட்டணும்னு நினைக்கிறீங்க? இதுல பல கவர்ச்சிகரமான அம்சங்கள் இருக்கு அவங்களுக்கு. முதலாவதா, என்சிஎஃப் மூலமா நன்கொடை கொடுத்தா அந்த முழு தொகைக்கும் 100% வரி விலக்கு கிடைக்கும். ஓஹோ, ஆமா, இது நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய நிதி சார்ந்த ஊக்கம் இல்லையா? ஆமாம். இரண்டாவதா, கலாச்சார அமைச்சகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு கட்டிட கலைஞர்களோட பட்டியலை வச்சிருப்பாங்க, ஒரு லிஸ்ட். நன்கொடையாளர்கள் இந்த பட்டியல்ல இருந்து நிபுணர்களை தேர்வு செஞ்சுக்கலாம். இது ஒரு தரமான பணி நடப்பதை உறுதி செய்ய உதவும். அதே சமயம் ஏஎஸ்ஐ ஒட்டுமொத்தமா மேற்பார்வை செய்யும், அதுல மாற்றம் இல்ல. எல்லா திட்ட அறிக்கைகளும், டிபிஆர்னு சொல்றோம் இல்லையா, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், அது தேசிய பாதுகாப்பு கொள்கை 2014க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். முதற்கட்டமா ஒரு 250 நினைவு சின்னங்களை இந்த திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல நிறைய அதிகம் அறியப்படாத சின்னங்களும் இருக்கலாம்.
எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம பாரம்பரிய சின்னங்களை அப்படியே தனியார் கையில ஒப்படைக்கிற மாதிரி ஆகிடாதா? இந்த மாதிரி ஒரு கவலை இருக்கே, இத பத்தி எதுவும் விமர்சனங்கள் வருதா? எப்படி இது கட்டுப்படுத்தப்படும்? நிச்சயமா இந்த கவலைகள் நியாயமானவைதான். அது இல்லாம இல்ல. அதனால சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. எந்த ஒரு திட்ட அறிக்கையையும் ஏஎஸ்ஐ அங்கீகரிக்கணும். அது கட்டாயம். பாதுகாப்பு தரங்கள் சரியா பின்பற்றப்படுதானா அவங்க உறுதி செய்வாங்க. அப்புறம் இந்த பணிகளை செய்ய போற முகமைகள் இருக்காங்க இல்லையா, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ், அவங்களுக்கு குறைஞ்சது 100 வருஷம் பழமையான கட்டிடங்கள்ல வேலை செஞ்ச முன் அனுபவம் கட்டாயம் இருக்கணும். இன்னொரு அம்சம், நன்கொடையாளரோட பேர் அந்த நினைவு சின்னத்துல குறிப்பிடப்படும். இது உங்களுடைய பெருநிறுவன சமூக பொறுப்பை, அதாவது சிஎஸ்ஆரை வெளிக்காட்ட உதவும். ஆனா நீங்க கேட்ட மாதிரி இது பாரம்பரிய தலங்களை ஒருவித வணிகமயமாக்கலுக்கு இட்டு செல்லுமோங்கிற விமர்சனம் இருக்கு. அது உண்மைதான். அதாவது ஒரு நிறுவனத்தோட பிராண்ட் பெயருக்கும் அந்த இடத்தோட வரலாற்று நேர்மைக்கும் இடையில எப்படி சரியான சமநிலையை கடைபிடிக்க போறாங்கங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனாலும் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஎஸ்ஐயோட வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். தனியார் துறையோட செயல்திறன் பாதுகாப்பு பணிகளுக்கு வேகத்தை கொடுக்கும்னு நம்புறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில பார்த்தா பல தாக்கங்கள் தெரியுது. அதிகமானவர்கள், அதாவது நிறுவனங்கள் ஈடுபடுவதால பாதுகாப்பு பணிகள் குறிப்பா அதிகம் கவனிக்கப்படாத இடங்கள்ல கூட வேகம் எடுக்கும். தனியார் நிதி வர்றதால அரசாங்கத்தோட நிதிச்சுமை கணிசமா குறையும். பெருநிறுவனங்கள் பாரம்பரிய பாதுகாப்புல ஈடுபடும்போது பொதுமக்கள் கிட்டையும் இது குறித்த விழிப்புணர்வு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அதுவும் சரிதான். உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு நிபுணர்களை கொண்டு வர்றது இந்தியாவோட பாதுகாப்பு முறைகளை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தவும் உதவும். இதுக்கு முன்னாடி அடாப்டா ஹெரிடேஜ்னு ஒரு திட்டம் இருந்தது. ஆனா அது பெரும்பாலும் பார்வையாளர் வசதிகளை மேம்படுத்துறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆனா இந்த புதிய திட்டம் நினைவு சின்னத்தோட மைய பாதுகாப்பு பணிகள்லயே, கோர் கன்சர்வேஷன் ஒர்க், அதுலேயே தனியார் பங்களிப்பு அனுமதிக்குது. இது ஒரு பெரிய படி முன்னேற்றம்னு சொல்லலாம். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு பார்த்தா, நம்ம நாட்டோட விலைமதிப்பில்லாத பாரம்பரியத்தை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க போறோங்கிற அந்த அணுகுமுறையிலே ஒரு அடிப்படை மாற்றம் நடக்குது. பொது சொத்தை பாதுகாக்க பொதுமக்களோட பொறுப்பும் தனியார் துறையோட வளங்களும் எப்படி இணைய போகுதுங்கிறத இது காட்டுது. சரி, இப்போ நம்ம பார்வைய அமெரிக்கா பக்கம் திருப்போம். அக்டோபர் 1, 2025ல அமெரிக்க அரசாங்கம் முடங்கி போச்சுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. 7 வருஷத்துல இதுதான் முறையாம். நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்கள் சரியான நேரத்துக்குள்ள நிறைவேற்றப்படாததால அத்தியாவசியம் இல்லாத அரசு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுங்க? ஆமா, இது அமெரிக்க அரசியல்ல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் இடையில நிதி ஒதுக்கீடு விஷயத்துல ஏற்பட்ட கடுமையான முட்டுக்கட்டை தான். குறிப்பா சொல்லணும்னா, சில சுகாதார திட்டங்களுக்கான மானியங்கள் காலாவதியாக போகுது, அதை நீட்டிக்கணும்னு அப்புறம் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் காலத்துல கொண்டு வரப்பட்ட அவருடைய ஆதரவாளர்களால பிக் பியூட்டிஃபுல் பில் என்று சொல்லப்பட்ட ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் மூலமா மெடிகேட் மாதிரி சமூக நல திட்டங்களுக்கான செய்யப்பட்ட நிதி வெட்டுக்களை சரி செய்யணும்னு ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை வச்சாங்க. ஏன்னா அந்த ட்ரம்ப் காவத்து மசோதா பாதுகாப்பு செலவுகளையும் செல்வந்தர்களுக்கான வரி செலவுகளையும் அதிகப்படுத்திட்டு இந்த மாதிரி கூட்டாட்சி சமூக நல திட்டங்களுக்கான நிதியை குறைச்சதா ஜனநாயக கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு மாதிரி சில முக்கியமான துறைகளுக்கு நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டதால அவங்க இந்த முடக்கத்தால பாதிக்கப்படல, இயங்கிட்டு இருக்கு. குடியரசுக் கட்சியினர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு எந்த பெரிய மாற்றமும் செய்யாம நவம்பர் 21 வரைக்கும் தற்போதைய நிதிநிலையை நீட்டிக்க ஒரு சுத்தமான தொடர் தீர்மானத்தை, கிளீன் கண்டினியூங் ரெசல்யூஷனை கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. ஆனா ஜனநாயக கட்சியினர் அந்த நிதி ஒதுக்கீட்டை இந்த சுகாதார விதிகள், ட்ரம்ப் காலத்து நிதி அதிகார மாற்றங்கள் இதோட எல்லாம் இணக்க முயற்சி செஞ்சாங்க. இந்த இழுபறியால அக்டோபர் 1 காலக்கெடுவை அவங்களால தாண்ட முடியல. அதான் முடக்கம். நாங்க இங்க 2 தரப்பு நிலைப்பாடுகளையும் அவங்க மூலங்கள்ல சொன்னபடி தான் சொல்றோம், யார் பக்கம் சரி தவறுன்னு சொல்லாம. சரி, இந்த முடக்கத்தோட உடனடி தாக்கம் எப்படி இருக்கு? யார் யார் பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு? இதோட தாக்கம் பலதரப்பட்டது. முதல்ல கூட்டாட்சி ஊழியர்கள். சுமார் ஒரு 7.5 லட்சம் பேர் வரைக்கும் சம்பளம் இல்லாம தற்காலிக விடுப்புல ஃபர்லோ அனுப்பப்படலான்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால ஒரு நாளைக்கு மட்டுமே சுமார் $400 மில்லியன் பொருளாதார இழப்பு ஏற்படலான்னு ஒரு கணிப்பு இருக்கு. 2018-19 நடந்த முடக்கத்துல சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா ராணுவம், சட்ட அமலாக்கம், விமான போக்குவரத்து கட்டுப்பாடு மாதிரி அத்தியாவசிய பணிகள்ல இருக்கிறவங்க அவங்க சம்பளம் இல்லாமலேயே தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஓ பாவம்.
ஆமா, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் மெடிக்கேரு, மெடிகேடு, சமூக பாதுகாப்பு மாதிரி ஏற்கனவே நிரந்தர நிதி ஒதுக்கீடு இருக்கிற திட்டங்கள் பெரும்பாலும் தொடரும். ஆனா புதுசா அதுல சேர்றது, இல்ல பாஸ்போர்ட் வாங்குறது, தேசிய பூங்காக்களுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தாமதமோ தடங்கல்களோ ஏற்படலாம். விமான நிலைய ஊழியர்கள் பாதிக்கப்பட்டா விமான பயணங்கள்லயும் சிக்கல்கள் வரலாம். பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த முடக்கம் எவ்வளவு நாள் நீடிக்குதோ அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாகும். போன முறை நடந்த முடக்கம் 2018-19ல அதுவே சுமார் $11 பில்லியன் உற்பத்தி இழப்பை ஏற்படுத்துச்சு. அதுல $3 பில்லியன் நிரந்தர இழப்பு. இப்போதைய முடக்கம் அமெரிக்காவோட செப்டம்பர் மாத வேலைவாய்ப்பு அறிக்கை மாதிரி முக்கியமான பொருளாதார தரவுகள் வெளியிடுறத தாமதப்படுத்தலாம். இது அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகித முடிவுகள் எடுக்கிறத இன்னும் சிக்கலாக்கும். இதுக்கு முன்னாடியும் அமெரிக்காவுல அரசாங்க முடக்கம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இந்த முறை இதுல ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு, நீண்ட கால விளைவுகள் இருக்கலாம்னு குறிப்புகள்ல இருக்கே. அது என்ன? அது ஏன் முக்கியம்? இது ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்க கேட்கறது. முந்தைய முடக்கங்கள் பெரும்பாலும் தற்காலிகமானவை. அதாவது நிதி ஒதுக்கீடு வந்ததும் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். ஆனா இந்த முறை ட்ரம்ப் நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட அரசாங்க செயல்திறன் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு அமைப்பு, அது இதுல ஒரு பங்கு வகிக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த துறையோட நோக்கமே கூட்டாட்சி அரசாங்கத்தோட அளவை குறைக்கிறது தான். அவங்க என்ன ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்கன்னா, இந்த முடக்கத்தை வெறும் தற்காலிக சம்பளம் இல்லா விடுப்பா, ஃபர்லோவை பார்க்காம நிரந்தரமா ஆட்களை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்க சொல்லி மற்ற அரசு துறைகளை ஊக்குவிக்கிறாங்களாம். என்னது, நிரந்தரமா ஆட்களை குறைக்கவா? ஆமா, அமே பட்ஜெட் மற்றும் மேலாண்மை அலுவலகம் OMB அனுப்பின ஒரு குறிப்பாணையில கூட கட்டாய நிதி ஒதுக்கீடு இல்லாத திட்டங்கள்ல சம்பளமில்லா விடுப்புக்கு பதிலா இந்த RIF நடவடிக்கைகளை திட்டமிடச் சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. இது உண்மையாவே நடந்தா சில அரசு பணிகள் நிரந்தரமா நிறுத்தப்படவோ அல்லது குறைக்கப்படவோ வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த முடக்கத்தை முந்தையவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுது. இது ஒரு தற்காலிக பிரச்சனை இல்லாம போகலாம். அப்போ இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னா, வெறும் அரசியல் காரணங்களுக்காக நடக்கிற ஒரு முட்டுக்கட்டை எப்படி லட்சக்கணக்கான ஊழியர்கள், பொதுமக்களோட வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறத இது காட்டுது. அது மட்டும் இல்லாம, இது வெறும் தற்காலிக பிரச்சனை இல்லாம அமெரிக்க அரசாங்கத்தோட கட்டமைப்பிலேயே நிரந்தர மாற்றங்களை கூட கொண்டு வரலாங்கிறதையும், இது உலக பொருளாதாரம் முழுக்கவும் ஒரு நிச்சயமற்ற தன்மையை விதைக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு வருவோம். நம்ம பொருளாதார விஷயங்களை பார்ப்போம். அக்டோபர் 1, 2025ல இந்திய ரிசர்வ் வங்கியோட நாணய கொள்கை குழு MPC கூடி சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. முக்கியமா ரெப்போ விகிதத்தை 5.5% வச்சிருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுடைய நிலைப்பாட்டை நடுநிலை, நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருஷமே ஏற்கனவே 1% வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. பணவீக்கமும் 2.6% அளவுக்கு குறையும்னு, அதாவது 4% இலக்கை விட குறைவா கணிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வளர்ச்சியை இன்னும் ஊக்குவிக்க வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கலாமே, ஏன் குறைக்கல? RBI கிட்ட வேற எதுவும் திட்டம் இருக்கா? நல்ல கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. 2.6% கணிப்பு. வளர்ச்சிக்கு இன்னும் ஊக்கம் தேவைப்படலாம். ஆனாலும் RBI வட்டி விகிதங்களை குறைக்காம நடுநிலை நிலைப்பாட்டை எடுத்ததுக்கு சில வலுவான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஏற்கனவே குறைக்கப்பட்டு அந்த 1% வட்டி விகிதத்தோட முழு பயனும் இன்னும் பொருளாதாரத்துக்கு போய் சேரல. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதோட விளைவுகளை பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் தன்னோட வெடிமருந்து சேமித்து வைத்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த வார்த்தை படிச்சேன். ஆமா, அதாவது எதிர்காலத்துல தேவைப்பட்டா குறைக்கிறதுக்கு வாய்ப்பா வச்சிருக்காங்க. ரெண்டாவது, உள்நாட்டு பொருளாதாரம் சில நல்ல அறிகுறிகளை காட்டுது. GDP வளர்ச்சி கணிப்பை 6.5%லிருந்து 6.8%க்கு உயர்த்தியிருக்காங்க. நுகர்வு நல்லா இருக்கு, முதலீடு அதிகரிக்குது, அரசு செலவு, நல்ல பருவமழை, GST 2.0, கடன் வளர்ச்சி, இதெல்லாம் சாதகமா இருக்கு. IMF, உலக வங்கி மாதிரி சர்வதேச அமைப்புகளும் இந்தியாவோட வளர்ச்சி பற்றி நம்பிக்கையா இருக்காங்க. அதே சமயம் உலக அளவுல சில நிச்சயமற்ற தன்மைகள் இருக்கு. இப்போ அமெரிக்காவோட வர்த்தக பிரச்சனை, மற்ற புவிசார் அரசியல் சிக்கல்கள், இதெல்லாத்தையும் கணக்குல எடுத்து ஒரு சமநிலையான காத்திருந்து பார்க்கும் வெயிட் அண்ட் வாட்ச் அணுகுமுறை RBI எடுத்திருக்குன்னு தோணுது. சரி, வட்டி விகிதங்களை அப்படியே வச்சிருக்காங்க. ஓகே, ஆனா அதே சமயம் வளர்ச்சியை தூண்ட 22 கட்டமைப்பு நடவடிக்கைகளை அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அதுதான் இப்ப முக்கியமா பேசப்படுது போல இருக்கு. அதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு, கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமாம், நிச்சயமா. இந்த முறை வட்டி விகித முடிவை விட இந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தான் அதிக கவனத்தை பெற்றிருக்கு. RBI வெறும் வட்டி விகித கருவியை மட்டும் நம்பாம பொருளாதாரத்தோட அடித்தளத்தையே வலுப்படுத்த சில பெரிய முயற்சிகளை எடுத்திருக்கு.
இதை சில முக்கிய தலைப்புகள்ல பிரிக்கலாம். முதலாவதா பெருநிறுவன நிதி மற்றும் எளிதான வர்த்தகம், ஈசிங் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் அண்ட் பிசினஸ். இதுல 2 முக்கிய விஷயம் இருக்கு. ஒன்னு, பெருநிறுவன கையகப்படுத்தல் நிதி, டேக் ஓவர் ஃபினான்சிங். முன்னாடி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறதுக்கு, அதாவது மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்க்கு பேங்க் கடன் கொடுக்க தயங்குவாங்க, ஏன்னா அதுல ரிஸ்க் அதிகம்னு நினைச்சாங்க. இப்போ சில கட்டுப்பாடுகளோட இதுக்கு வங்கிகள் நிதியளிக்க ஆர்பிஐ அனுமதிச்சிருக்கு. இது நிறுவனங்கள் வளரவும் போட்டி போடவும் உதவும். திவால் மற்றும் மீசை திரள் சட்டம் ஐபிசி மூலமா நடக்கிற கையகப்படுத்தலுக்கும் இது உதவும். இன்னொன்னு, பெரிய கடன் வாங்குபவர்களுக்கான லார்ஜ் பாரோவர்ஸ்க்கான கட்டுப்பாடுகளை தளர்த்திருக்காங்க. முன்னாடி ரொம்ப பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்க சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இப்போ ரூ. 10,000 கோடிக்கு மேல கடன் வாங்குற நிறுவனங்களுக்கு வங்கிகள் சுதந்திரமா கடன் கொடுக்கலாம். இதுக்கான ஆபத்துகளை வேற சில கருவிகள் மூலமா லார்ஜ் எக்ஸ்போசர் ஃப்ரேம்வொர்க் மூலமா கவனிச்சுப்பாங்க. ஓ, அப்போ கம்பெனிகளுக்கு கடன் கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாகுதுன்னு சொல்ல வரீங்க. சரி, வேற என்ன முக்கியமா இருக்கு? அடுத்தது, ரூபாயை உலகமயமாக்குதல் மற்றும் பிராந்திய செல்வாக்கு, குளோபலைசிங் தி ரூபி அண்ட் ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்திய வங்கிகளும் வெளிநாட்டுல இருக்கிற அவங்க கிளைகளும் நம்ம அண்டை நாடுகள்ல, அதாவது நேபாளம், பூட்டான், இலங்கை, அங்க இருக்கிறவங்களுக்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ இந்திய ரூபாயிலேயே கடன் கொடுக்கலாம். ரூபாயிலேயே வா? ஆமாம், இந்திய ரூபாயிலேயே. இது எதுக்குன்னா, அமெரிக்க டாலரை சார்ந்திருக்கிறத குறைக்கிறது, நம்ம பிராந்தியத்துல இந்தியாவோட நிதி செல்வாக்க அதிகப்படுத்துறது, ரூபாயோட நிலைத்தன்மை மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. இப்போ பிரிக்ஸ் நாடுகள் தனி நாணயம் பத்திலாம் பேசுற இந்த நேரத்துல டாலர் ஆதிக்கம் பற்றிய விவாதங்கள் நடக்கும்போது இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம், அந்நிய செலாவணி வரையறையை விரிவுபடுத்துறது. ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பு இனிமே டாலர், யூரோ, பவுண்ட், யென் தவிர மற்ற முக்கியமான நாணயங்களையும் வரையறுக்கும். இது ரூபாய் மூலமான வர்த்தகத்தை எளிதாக்கும், ரூபாய் சந்தையை இன்னும் ஆழப்படுத்தும். இது நிஜமாவே பெரிய விஷயமா தெரியுது. சந்தைகளை வலுப்படுத்த வேற என்ன செஞ்சிருக்காங்க? முதலீட்டாளர்களுக்கு எதுவும் இருக்கா? ஆமா, மூணாவதா நிதிச் சந்தைகளை ஆழப்படுத்துதல், டீப்பனிங் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். இதுல பல சின்ன சின்ன ஆனா முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. உதாரணமா, ஐபிஓல பங்குகள் வாங்கறதுக்கான ஐபிஓ ஃபைனான்சிங் வரம்ப 10 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்த முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் முடிவு செய்யல, முன்மொழிவு. அதே மாதிரி பங்குகளை அடமானம் வச்சு கடன் வாங்கறதுக்கான லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ் LAS வரம்ப 20 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாயா உயர்த்தி இருக்கிறாங்க. அடையப்பா, 20 லட்சத்துல இருந்து 1 கோடியா? ஆமா, இந்த வரம்பு கடைசியா 1998ல மாத்துனது. அதுக்கப்புறம் இப்பதான் கை வைக்கிறாங்க. அப்புறம் பட்டியலிடப்பட்ட கடன் பத்திரங்களை, லிஸ்டட் டெட், அடமானம் வச்சு கடன் வாங்கறதுக்கு இருந்த உச்ச வரம்பையே நீக்கிட்டாங்க. இது போக வெளிநாட்டு வர்த்தகத்துக்காக நம்ம நாட்டு வங்கிகள்ல வெளிநாட்டு வங்கிகள் வச்சிருக்கிற சிறப்பு ரூபாய் ஓஸ்ட்ரோ கணக்குகள் SRVA இருக்கு இல்லையா? ஆமா. அதுல உபரியா இருக்கிற பணத்தை இந்திய பெருநிறுவன பத்திரங்கள்லயும் வணிகத்தாள்கள்லயும் முதலீடு செய்ய அனுமதிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்திய நிதிச்சந்தைகள்ல பணப்புழக்கத்தை அதிகரிக்கும், சிறு முதலீட்டாளர்கள் பங்கேற்பதை ஊக்குவிக்கும். அப்போ இந்த எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா RBI வட்டி விகிதத்தை குறைக்காமலே பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்க முயற்சி செய்யுதுன்னு சொல்லலாமா? இதோட பெரிய சித்திரம் என்னவா இருக்கும்? நிச்சயமா, நீங்க சொல்றது கரெக்ட். இது ஒரு பெரிய வியூக மாற்றத்தை காட்டுது. RBI இனிமே வட்டி விகிதங்களை மட்டும் நம்பி இருக்காம பொருளாதாரத்தோட அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தவும், நிதிச்சந்தைகளை நவீனப்படுத்தவும், ரொம்ப முக்கியமா உலக அரங்கில் இந்திய ரூபாயின் பங்கு அதிகரிக்கவும் தீவிரமா முயற்சி செய்யுது. பெருநிறுவனங்களுக்கு கடன் எளிதா கிடைக்கிறது, ரூபாய்க்கு உலகளவுல முக்கியத்துவம் கொடுக்கிறது, நம்ம நிதிச்சந்தைகளை ஆழப்படுத்துறது, இதெல்லாம் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்துக்கு உள்ளிருந்தே ஒரு பலத்தை கொடுக்கவும், உலக பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய சக்தியா உருவெடுக்கவும் உதவுங்கிற ஒரு தெளிவான செய்தியை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். மிக அருமை. விளக்கங்களுக்கு நன்றி. இன்று நாம் இந்தியாவின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதில் வரப்போகும் புதிய கூட்டு முயற்சி, அமெரிக்க அரசாங்க முடக்கத்தின் அரசியல் பின்னணி மற்றும் அதன் நீண்ட கால சாத்தியக்கூறுகள், பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை நிலையாக வைத்திருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ரூபாயை உலகமயமாக்குவதற்கும் எடுத்திருக்கும் பல முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கைகள் பற்றியும் விரிவாக பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நேயர்களே,
இந்த வெவ்வேறு தளங்கள்ல நடக்கிற மாற்றங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க புதிய வழிகள் வருது. உலகத்தின் மறுபக்கத்துல ஒரு பெரிய நாட்டோட அரசாங்கமே முடங்குது. நம்ம நாட்டோட நிதி விதிகள் உலகளாவிய நோக்கத்தோட மறுவடிவமைக்கப்படுது. இதெல்லாம் சேர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலக ஒழுங்குல இந்தியா தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்துங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? யோசித்து பாருங்கள். இந்த விரிவான பார்வையில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க வணக்கம். நன்றி. அக்டோபர் 2025 நடந்த சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நாங்க உங்களுக்காக சில ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கிய கனிமங்கள், அப்புறம் பாதுகாப்பு தொழில்நுட்பம், புவியியல், சுற்றுச்சூழல்னு கடற்படை செய்திகள், கலாச்சார நிகழ்வுகள், அப்புறம் சர்வதேச ஒப்பந்தங்கள், நிதி ஒழுங்குமுறை, விவசாயம், ஏன் மருத்துவ ஆராய்ச்சி வரைக்கும் கூட சில விஷயங்களை தொடப் போறோம். ஆமா, நிறைய தலைப்புகள் இருக்கு. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த தகவல்களோட சாராம்சத்தை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும், அதோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி. உதாரணத்துக்கு, நம்மளோட முதல் ஆழ்கடல் கனிம ஏலம் ஏன் தாமதமாச்சு, இல்ல 10க்குமா திருவிழா எப்படி ஒரு உலக சாதனையா மாறுச்சு, இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த முக்கிய கனிமங்கள், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பத்தி பேசுவோம். நம்ம எலக்ட்ரிக் வண்டிகள், அப்புறம் பாதுகாப்புத்துறை சாதனங்கள், இந்த சோலார் மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, இதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. ஆமா, ரொம்ப அவசியம். ஆனா இதுக்கான முதல் ஆழ்கடல் ஏலம் ஏலம் கேட்க வந்தவங்க கிட்ட இருந்து போதுமான வரவேற்பு இல்லைன்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இந்த முக்கிய கனிமங்கள்னா என்ன முதல்ல? அது ஏன் இவ்ளோ முக்கியம்? சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம பயன்படுத்துற டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கனிமங்கள். சரி. ஆனா இதோட சப்ளைல, அதாவது விநியோகத்துல சில சிக்கல்கள் இருக்கு. ஒன்னு, இது சுலபமா கிடைக்காது, இல்லனா 1-2 நாடுகள்ல மட்டும்தான் அதிகமா கிடைக்கும். ஓ, அப்படியா? ஆமா, அதனாலதான் இது முக்கியம்னு சொல்றோம். டெக்னாலஜி மாற மாற எது முக்கியங்கிறதும் காலப்போக்குல மாறலாம். புரியுது. இதோட பயன்பாடு பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல் போன், கம்ப்யூட்டர், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், செமிகண்டக்டர், ஏன் நம்ம ரூபாய் நோட்டு அச்சிடுறதுக்கு கூட. ஓ, ரூபாய் நோட்டுக்கா? ஆமா, பாதுகாப்பு, விண்வெளி, மருத்துவ கருவிகள்னு லிஸ்ட் பெருசு. முக்கியமா இந்த கிளீன் எனர்ஜின்னு சொல்றாங்களே. ஆமா, எலக்ட்ரிக் கார், சோலார். கரெக்ட். எலக்ட்ரிக் கார் பேட்டரி, சோலார் பேனல், காத்தால, இதுக்கெல்லாம் இது ரொம்ப தேவை. சில சாதாரண ஸ்டீலு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் செய்யவும் இது பயன்படுது. அப்போ இது இல்லாம இப்போதைய டெக்னாலஜி இயங்காதுன்னு சொல்லாம? கிட்டத்தட்ட அப்படிதான். சிலி, இந்தோனேஷியா, காங்கோ, சீனா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இவங்க தான் பெரிய உற்பத்தியாளர்கள். ஒவ்வொரு நாடும் அவங்க தேவைக்கேத்த மாதிரி ஒரு பட்டியலை வச்சிருப்பாங்க. இந்தியாவிலயும் அப்படி லிஸ்ட் இருக்கா? இருக்கு. 2023 நம்ம சுரங்க அமைச்சகம் ஒரு 30 கனிமம் வள முக்கியம்னு அறிவிச்சாங்க. அதுல ஆன்டிமனி, பெரிலியம், கோபால்ட், தாமிரம், கேலியம், கிராஃபைட், லித்தியம், நிக்கல், பொட்டாஷ், சிலிகான், டைட்டானியம், டங்ஸ்டன்னு நிறைய இருக்கு. ஓகே. இதுல 24 கனிமங்களை ஏலமிடுற முழு அதிகாரமும் நம்ம மத்திய அரசு கிட்ட இருக்கு. இதுக்காகவே ஒரு சிறப்பு மையம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு ஒன்று இருக்கு. அவங்க இந்த லிஸ்ட்டை அப்பப்போ பார்த்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இதுக்காக தேசிய முக்கிய கனிம இயக்கம்னு, அதாவது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன், NCMம்னு ஒன்று 2025 ஆரம்பிச்சாங்களே, அதோட நோக்கம் என்ன? இப்போ இந்த ஏலம் தள்ளி போனது இதுல எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? ஆமா, NCMM அது ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். அதோட பெரிய நோக்கம் என்னன்னா, இந்த கனிமங்கள் விஷயத்துல நாம ஆத்ம நிர்பர் தான், அதாவது தற்சார்பு அடையணும். தற்சார்பு. ஆமா, இது வெறும் கனிமத்தை வெட்டி எடுக்கிறது மட்டும் இல்ல. அதை தேடுறதுல ஆரம்பிச்சு எடுக்கிறது, அப்புறம் அதை சுத்திகரிக்கிறது, கடைசியா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் மறுசுழற்சி பண்றது வரைக்கும். ஓ, முழு சங்கிலியுமே. ஆமா, அந்த முழு மதிப்பு சங்கிலியையும் நம்ம நாட்டுக்குள்ளேயே வலுப்படுத்தணும். அதுதான் உண்மையான உத்தி. சரி. இந்த இயக்கத்துக்கு கீழே நம்ம இந்திய புவியியல் ஆய்வு மையம், அதாவது GSI, அடுத்த சில வருஷங்களுக்கு ரொம்ப தீவிரமா ஆய்வு பணிகளை செய்ய போறாங்க. எவ்வளவு திட்டங்கள்? சுமார் 1200 ஆய்வு திட்டங்கள் 2030-31 வரைக்கும். இது மூலமா குறைஞ்சது ஒரு 15 முக்கிய கனிமங்களாவது நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. 15 கனிமங்களா? ஆமா, அது மட்டுமில்ல, வெளிநாடுகள்ல இருக்கிற சுரங்க சொத்துக்களை, அதாவது ஒரு 50 சொத்துக்களையாவது நம்ம இந்திய நிறுவனங்கள் வாங்கணும்னு இலக்கு இருக்கு. ஓ, வெளிநாட்டிலயும் வாங்கணுமா?
ஆமா, இதுக்கு அனுமதியெல்லாம் வேகமா கிடைக்க வழி செய்வாங்க. அப்புறம் மறுசுழற்சிக்கு 1500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஊக்கத்தொகை தராங்க. மறுசுழற்சியும் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. உலக அளவுல சப்ளைல பிரச்சனை வந்தா சமாளிக்க சில முக்கிய கனிமங்களை நம்ம கிட்ட இருப்பு வைக்கவும் திட்டம் இருக்கு. ஆராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் இருக்கு. புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும், நம்மளே கனிமங்களை பதப்படுத்த கத்துக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு அதிகாரமிக்க குழுவும் இருக்கும். எவ்ளோ பெரிய இலக்குகள் இருக்கு. அப்போ அந்த ஏலம் தள்ளி போனது. அது இவ்ளோ பெரிய லட்சியங்களை வச்சு பார்க்கும்போது இந்த முதல் ஏலம் தள்ளி போனது ஆரம்பத்துல சில சவால்கள் இருக்குங்கிறத காட்டுது. இது எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். போக போக சரியாகும்னு நம்பலாம். சரி, புரியுது. தற்சார்பு பத்தி பேசும்போது அடுத்த நாம பார்க்க போறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம்தான். நம்ம உளவு தட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். பருப்பு வகைகள்ல தற்சார்பு அடையறதுக்காக மத்திய அமைச்சரவை ஒரு புது இயக்கத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது பத்தி சொல்லுங்களேன். ஆமா, இந்த தற்சார்பு தேடல் கனிமங்களோட நிக்கல. பருப்பு வகைகள்ல நாம இன்னும் கணிசமா இறக்குமதிய சார்ந்துதான் இருக்கோம். ஆமா, விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அத மாற்றி நம்ம உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி தன்னிறைவு அடையிறது தான் இந்த புது இயக்கத்தோட நோக்கம். இது அடுத்த 6 வருஷத்துக்கு, அதாவது 2025-26ல இருந்து 2030-31 வரைக்கும் செயல்படுத்தப்படும். 6 வருஷ திட்டமா? ஆமா, இது ஒரு விரிவான திட்டம். நல்ல விளைச்சல் தர்ற, பூச்சி தாக்குதல் இல்லாத, அப்புறம் இந்த காலநிலை மாற்றத்தை தாங்குற புது ரக பருப்பு விதைகளை உருவாக்க ஆராய்ச்சி பண்றது. அந்த விதைகளை விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்யறது, அதிக நிலத்துல பயிர் செய்ய வைக்கிறது, விளைஞ்ச பொருளை அரசாங்கமே கொள்முதல் பண்றது, விலைய நிலையா வச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. கொள்முதல்னு சொன்னீங்க, அது எப்படி நடக்கும்? நல்ல தரமான விதைகள் கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு மாநிலங்கள் ஒரு 5 வருஷ விதை உற்பத்தி திட்டத்தை தயாரிப்பாங்க. நம்ம ICAR, அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இத கண்காணிப்பாங்க. ஓகே. விதை உற்பத்தியெல்லாம் சாத்தியின் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மூலமா ட்ராக் பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு புது தொழில்நுட்பங்கள் பத்தி பயிற்சியும் கொடுப்பாங்க. விளைஞ்சதுக்கு அப்புறம் வீணாகாம இருக்க பருப்பு பதப்படுத்துற யூனிட்களை மேம்படுத்தவும் உதவி செய்வாங்க. இது நல்ல விஷயம்தான். முக்கியமா PM ஆஷா திட்டத்துக்கு கீழே துவர, உளுந்து, மைசூர் பருப்பு கொள்முதலை அதிகப்படுத்துவாங்க. NAFED, NCCF மாதிரி அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அவங்க கிட்ட பதிவு செஞ்ச விவசாயிகள் கிட்ட இருந்து 100% கொள்முதல் செய்வாங்கன்னு அடுத்த 4 வருஷத்துக்கு சொல்லிருக்காங்க. 100%? அப்போ விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குமா? அதுதான் நோக்கம். இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உத்தரவாதமா இருக்கும். நம்ம உணவு பாதுகாப்புக்கும் விவசாயிகளோட வருமானத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த 100% கொள்முதல்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா இது சந்தை விலையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அரசாங்கத்துக்கு இது நிதி ரீதியா ஒரு பெரிய சுமையா இருக்காதா? நல்ல கேள்வி கேட்டீங்க. நிச்சயமா அரசாங்கம் 100% கொள்முதல் செய்யும்போது அது சந்தையில சில தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. வினைகள் ரொம்ப குறைஞ்சு போகாம பாத்துக்க வேண்டியிருக்கும். நிதிச்சுமை பத்தி பாத்தீங்கன்னா, ஆமா, இதுக்கு கணிசமான நிதி தேவைப்படும். ஆனா உணவு பாதுகாப்பு, விவசாயிகளோட நலன்கிற பெரிய நோக்கத்துக்காக அரசாங்கம் இந்த சுமையை ஏத்துக்க தயாரா இருக்குன்னு தான் தெரியுது. சரி. அது மட்டும் இல்லாம உலக அளவுல பருப்பு விலைகள் எப்படி இருக்குன்னு கண்காணிச்சு அதுக்கேத்த மாதிரி உள்நாட்டுல முடிவெடுக்க ஒரு அமைப்பு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ இது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்த நிதித்துறை பக்கம் வருவோம். நம்ம ரிசர்வ் வங்கி RBI ஒரு புதுசா 6 பேர் கொண்ட பணம் செலுத்தும் ஒழுங்குமுறை வாரியத்தை, பேமெண்ட்ஸ் ரெகுலேட்டரி போர்ட் PRB அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்றும் இல்லையா? இது எதுக்கு பதிலா வருது? இதுக்கு முன்னாடி RBIக்குள்ளேயே BPSSன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதாவது போர்ட் ஃபார் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ். அது RBIயோட சென்ட்ரல் போர்டுக்கு கீழே ஒரு குழுவா செயல்பட்டுச்சு. இப்போ அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாவும் அதிக அதிகாரத்தோடவும் இந்த PRBய உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு 2007ல வந்த பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் அதிகாரம் கொடுக்குது. இதோட அமைப்பு எப்படி இருக்கும்? இதோட தலைவர் RBI கவர்னர் தான். அப்புறம் ஒரு துணை ஆளுநர், பேமெண்ட் சிஸ்டம்ஸை பாத்துக்கிற ஒரு செயல் இயக்குனர். இவங்க RBIல இருந்து. சரி. இவங்க இல்லாம மத்திய அரசு ஒரு 3 உறுப்பினர்களை நியமிப்பாங்க. அப்புறம் RBIயோட சட்ட ஆலோசகரும் கூட்டங்கள்ல நிரந்தர அழைப்பாளரா இருப்பாரு. அப்போ இதோட முக்கிய வேலை என்ன? சுருக்கமா சொன்னா, நம்ம நாட்டுல நடக்கிற எல்லா வகையான பேமெண்ட்ஸையும்
ஆன்லைன், ஆஃப்லைன், நாட்டுக்குள்ள, நாட்டுக்கு வெளிய எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதும் கண்காணிக்கிறதும் தான் இவங்களோட வேலை. நம்ம யூஸ் பண்ற யூபிஐ, கார்டு பேமெண்ட்ஸ் எல்லாமே வா? ஆமா, நீங்க கூகுள் பே பண்றது, ஃபோன் பே பண்றது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றது, டெபிட், கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது, ஏன் செக் கொடுக்கறது கூட இதுக்கு கீழே வரும். ஓ, அப்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு இது. நிச்சயமா. நம்ம டிஜிட்டல் பொருளாதாரம் இவ்ளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வலுவான சுதந்திரமான ஒழுங்குமுறை அமைப்பு தேவைன்னு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம மாதிரி சாதாரண பயனர்களுக்கு எப்படி உதவும்? இல்லனா ஃபின்டெக் கம்பெனிகளுக்கு இதனால் இது மாற்றம் வருமா? நேரடியா நமக்கு என்ன பயன் கேட்டா, ஒரு நல்ல ஒழுங்குமுறை அமைப்பு இருக்கும்போது இந்த பண பரிவர்த்தனைகள் எல்லாம் இன்னும் பாதுகாப்பாவும் வேகமாவும் நடக்கும். சரி. ஏதாவது பிரச்சனைனா தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். புது புது பேமெண்ட் முறைகள் வர்றதுக்கும் இது ஊக்கமா இருக்கும். ஃபின்டெக் கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு விதிகள் இன்னும் தெளிவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றதுக்கு இந்த அமைப்பு ஒரு தடையா இல்லாம உதவியா இருக்கணுங்கிறதும் ஒரு நோக்கமா இருக்கும். போட்டியும் அதிகரிக்கும், அது கடைசியா நமக்கு நல்லது தானே. ஆமா, கரெக்ட். சரி, இப்போ கொஞ்சம் அறிவியல், பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பக்கம் போகலாம். பாகிஸ்தான் அவங்களோட ஃபத்தா 4 அப்படின்னு ஒரு நீண்ட தூர க்ரூஸ் ஏவுகணையை சோதிச்சிருக்காங்க. இதோட சிறப்பம்சங்கள் என்ன? ஆமா, இந்த ஃபத்தா 5 பாகிஸ்தான்லயே தயாரிச்ச ஒரு க்ரூஸ் ஏவுகணை. க்ரூஸ் ஏவுகணைனா அது விமானம் மாதிரி தானா பறந்து போய் இலக்க தாக்கும். ஓ. இதோட ரேஞ்சு, அதாவது போகக்கூடிய தூரம் 750 கிலோமீட்டர். வேகம் சுமார் 865 கிலோமீட்டர் பிரதி மணி, மாக் 0.7. இத லாரிகள்ல இருந்து கூட ஏவ முடியும். டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர் TEL. சரி. இதுல திடை எரிபொருள் பயன்படுத்துறதால தேவைப்பட்ட ரொம்ப சீக்கிரமா ஏவுறதுக்கு தயார் பண்ணிடலாம். இது என்ன ஆயுதங்களை சுமந்து செல்லும்? இது சுமார் 330 கிலோ எடையுள்ள சாதாரண வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும். அணு ஆயுதங்கள் இல்லைன்னு தான் தகவல். வழிகாட்டுறதுக்கு GPS அப்புறம் INS இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்னு 2 சிஸ்டம் இருக்கு. இதுல வேற என்ன முக்கியமா கவனிக்கணும்? இதுல முக்கியமா சொல்லப்படுற விஷயம் அதோட துல்லியம், ஆக்யூரசி. அதோட வட்டப்பிழை நிகழ்தகவு CEPன்னு சொல்லுவாங்க. அது வெறும் 4 மீட்டர் தானா. 4 மீட்டரா? அது ரொம்ப குறைவாச்சே. ஆமா, க்ரூஸ் ஏவுகணைகளுக்கு இது ரொம்ப நல்ல துல்லியம். அதுவும் பாகிஸ்தான் ஏவுகணைகளுக்கு இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் சொல்றாங்க. இன்னொன்னு, இது தரைக்கு ரொம்ப பக்கத்துல பறந்து போறதால எதிரிகளோட ரேடார்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது பிராந்திய பாதுகாப்புல தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமா. ஒரு நாடு புதிய நீண்ட தூர ஏவுகணையை சோதிக்கும் போது அது சுத்தி இருக்கிற பாதுகாப்பு சூழல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம பார்த்த மூலங்கள்ல இதை நம்ம பிரம்மோஸ் S-400ஓட ஒப்பிட்டு இருந்தாலும் நாம இங்க அதோட தொழில்நுட்ப தகவல்களை மட்டும் பார்க்கலாம். சரி. அடுத்து நம்ம இந்திய கடற்படை பத்தி ஒரு செய்தி. INS இம்பால் கப்பல் அமெரிக்க கடற்படையோட USS கிரிட்லி கப்பலோட சேர்ந்து பாசெக்ஸ்னு ஒரு கூட்டு பயிற்சியில ஈடுபட்டிருக்கு. இந்த INS இம்பால் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். INS இம்பால் இது நம்ம நாட்டிலேயே கட்டின ஒரு அதிநவீன போர்க்கப்பல். இது ஒரு ஸ்டெல்த் வழிகாட்டி ஏவுகணை அழிப்பான். ஸ்டெல்த்னா எதிரிகளோட ரேடார்ல சுலபமா இது தெரியாது, மறைஞ்சு இயங்கக்கூடிய திறன் கொண்டது. இது ப்ராஜெக்ட் P-15B விசாகப்பட்டினம் வகுப்புல வர்ற 3வது கப்பல். ஓ, போன வருஷம்தான் கடற்படையில இணைஞ்சது இல்லையா? ஆமா, டிசம்பர் 2023ல தான் இணைஞ்சது. நம்ம கடற்படையோட வார்ஷிப் டிசைன் பியூரோ தான் இதை வடிவமைச்சாங்க. மசகான் டேக் லிமிடெட் MDL மும்பைல இதை கட்டினாங்க. இதுக்கு இம்பால்னு பேர் வச்சதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? இருக்கு. இதுக்கு 2 சிறப்பு இருக்கு. ஒன்னு, நம்ம வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரோட தலைநகர் இம்பாலோட பேர்ல வர்ற முதல் இந்திய போர்க்கப்பல் இது. ஓ, அப்படியா? ஆமா. இன்னொன்னு, பெண் அதிகாரிகள் மற்றும் மாலுமிகளுக்கும் தங்கறதுக்கு ஏற்ற வசதிகளோட நியமிக்கப்பட்ட முதல் கடற்படை போர்க்கப்பலும் இதுதான். இது நம்ம மேற்கு கடற்படை பிரிவோட வெஸ்டர்ன் ஃப்ளீட்டோட ஒரு முக்கியமான அங்கம். இதோட திறன்கள் என்ன? இது வான்லேருந்து வர்ற தாக்குதல், கடல்ல இருக்கிற மத்த கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு எல்லா விதமான அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கக்கூடியது. ரொம்ப சக்தி வாய்ந்தது. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 164 மீட்டர் நீளம், 7500 டன்னுக்கு மேல எடை, 4 சக்தி வாய்ந்த எரிவாயு விசையாழிகள் கேஸ் டர்பைன்ஸ் இருக்கு. அதனால 30 நாட்டிக்கல் மைல் வேகத்துக்கு மேல போகும், மணிக்கு 56 கிலோமீட்டருக்கு மேல. ஓ. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகள், நடுத்தர தூர வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், MRSAM, நம்ம உள்நாட்டிலே தயாரிச்ச நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் லான்ச்சர்கள்,
76 மில்லிமீட்டர் சூப்பர் ரேபிட் கண்ணு, பெரிய துப்பாக்கின்னு பலமான ஆயுதங்கள் இதுல இருக்கு. பாதுகாப்புக்கு நவீன கண்காணிப்பு ரேடார் இருக்கு. அப்புறம் என்பிசின்னு சொல்ற அணு, ரசாயன, உயிரி ஆயுத தாக்குதல்கள்ல இருந்து வீரர்களை பாதுகாக்க ஒரு சிறப்பு கவச அமைப்பும் டிஆர்சிஎஸும் இருக்கு. இந்த மாதிரி அமெரிக்கா கூட சேர்ந்து பயிற்சி பண்றதோட நோக்கம் என்ன? இது மாதிரி கூட்டு பயிற்சிகள், பாசிங் எக்ஸசைஸ் மூலமா 2 நாட்டு கடற்படைகளும் ஒன்னா சேர்ந்து எப்படி செயல்படுறதுங்கிற திறனை, இன்டர் ஆப்பரபிலிட்டியை வளர்த்துக்க முடியும். ஒருத்தரோட சிறந்த நடைமுறைகளை, பெஸ்ட் பிராக்டிசஸ மத்தவங்க கத்துக்கலாம். இது பரஸ்பர நம்பிக்கையும் ஒத்துழைப்பையும் அதிகப்படுத்தும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல இது மாதிரி ஒத்துழைப்பு முக்கியம். சரி, கடல்சார் பாதுகாப்போட முக்கியத்துவம் புரியுது. அதே நேரம் நம்ம நிலத்தில் இருக்கிற இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? கோவால பகவான் மகாவீர் சரணாலயம் சம்பந்தமா ஒரு செய்தி வந்திருக்கே. ஆமா, கோவா மாநிலத்தோட கிழக்கு எல்லையில மொள்ளம்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த பகவான் மகாவீர் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா. இது ரொம்ப பழமையான ஒரு பகுதி. இதுக்குள்ளதான் தூத்சாகர் நீர்வீழ்ச்சி இருக்கா? ஆமா, அந்த புகழ்பெற்ற துத்சகர் நீர்வீழ்ச்சி, அப்புறம் டெவில்ஸ் கேன்யன், தம்டி சுர்லா கோயில், தம்டி நீர்வீழ்ச்சின்னு நிறைய முக்கியமான இடங்கள் இதுக்குள்ளதான் இருக்கு. இங்க என்ன மாதிரி காடுகள், விலங்குகள் இருக்கு? இங்கே மேற்கு கடற்கரை வெப்பமண்டல பசுமை மரக்காடுகள், அரை பசுமை மரக்காடுகள், ஈரமான இலையுதிர் காடுகள்னு பல வகை காடுகள் இருக்கு. தேக்கு, மூங்கில், முந்திரி, யூக்கலிப்டஸ் மரங்கள் நிறைய பார்க்கலாம். விலங்குகள்? சிறுத்தைகள், யானைகள், பலவிதமான மான்கள், இந்திய காட்டெருமை கார், இதுக்கெல்லாம் இது பெயர் போனது. ஆனா இதோட ஹைலைட் வந்து ராஜநாகம், கிங் கோப்ரா இங்க அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓ, அதுபோக மலபார் பைட் ஹார்ன்பில், பெரிய இந்திய இருவாச்சி, கிரேட் இந்தியன் ஹார்ன்பில், மீன்கொத்திகள், பாரடைஸ் ஃப்ளை கேச்சர்னு சுமார் 200 வகையான பறவைகளும் இங்க இருக்கு. அப்போ இப்போ என்ன செய்தி இது சம்பந்தமா? செய்தி என்னன்னா, இந்த சரணாலயத்துக்கு உள்ள இருக்கிற காலம் ரயில் நிலையத்துல இரும்பு தாதுவை கையாள்றதுக்கு அனுமதிக்கலாமான்னு ஒரு முன்மொழிவு வந்திருக்கு. சரணாலயத்துக்குள்ளேயா? ஆமா, அத வந்து கோவா மாநில வனவிலங்கு வாரியம் தேசிய வனவிலங்கு வாரியத்தோட பரிசீலனைக்கு அனுப்பலான்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய விஷயமாச்சே. கண்டிப்பா, ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள இது மாதிரி ஒரு தொழில்துறை சார்ந்த நடவடிக்கைகளை அனுமதிக்கலாமா கூடாதாம்ங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான சமநிலை பத்தின ஒரு விவாதம் இது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா, இது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயம். சரி, அடுத்து புவியியல், கலாச்சாரம், நிர்வாகமும் சில விஷயங்களை பார்க்கலாம். நைஜீரியாவில் நைஜர் நதியில ஒரு துக்ககரமான படகு விபத்து நடந்திருக்கு. அதனால இந்த நைஜர் நதியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நைஜர் நதி வந்து மேற்கு ஆப்பிரிக்காவில் பாயிற ஒரு மிக முக்கியமான நதி. நீளம் சுமார் 4200 கிலோமீட்டர். அப்போ ஆப்பிரிக்காவில் இது எத்தனையாவது பெரிய நதி? நைல், காங்கோ நதிகளுக்கு அப்புறம் இதுதான் ஆப்பிரிக்காவில் 3வது நீளமான நதி. மேற்கு ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிக நீளமானதும் பெரியதும் கூட. இதுக்கு பூமராங் நதின்னு ஒரு பேர் இருக்காமே. ஆமா, அதோட பாதை ஒரு பூமராங் மாதிரி வளைஞ்சு போறதால அந்த பேர் வந்தது. இது மாலி, நைஜர், பெனின், நைஜீரியான்னு பல நாடுகள் வழியா பாஞ்சு கடைசியா நைஜர் டெல்டா வழியா அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. நைஜர் டெல்டா? ஆமா, தெற்கு நைஜீரியால இருக்கு. இது ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய நதி டெல்டா. உலக அளவுல 5வது பெரிய சதுப்பு நில காடுகளும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ஸ் இங்கதான் இருக்கு. இந்த நதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதோட வடக்கு பகுதி நைஜர் வளைவுன்னு சொல்ற இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சஹாரா பாலைவனத்துக்கு மிக அருகில இருக்கிற ஒரு பெரிய நீர் ஆதாரம். ஓ, பாலைவனத்துக்கு பக்கத்துலயா? ஆமா, அதனால அந்த பகுதி மக்களுக்கு இது வாழ்வாதாரம். பொதுவா நைஜர் பள்ளத்தாக்குல மக்கள் அடர்த்தி குறைவுதான். மாலில பமாகோ, நைஜர்ல நியாமே, நைஜீரியாவுல ஒனிட்ஷான்னு சில பெரிய நகரங்கள் இந்த நதிக்கரையில இருக்கு. சரி, அடுத்து நம்ம கலாச்சாரத்துக்கு வருவோம். தெலங்கானாவோட 10 கம்மா திருவிழா 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைச்சிருக்கான். இந்த 10 கம்மான என்னங்க அது? 10 கம்மா வந்து தெலுங்கானா மாநிலத்தோட ஒரு முக்கியமான பாரம்பரிய பூத்திருவிழா. இது முக்கியமா பெண்களால கொண்டாடப்படுது. பூத்திருவிழாவா? ஆமா, 10 கம்மாங்கிற சொல்லுக்கு தாய் தெய்வம் உயிர் பெறட்டும்னு அர்த்தமா. இது பெண் தெய்வத்தோட சக்தியையும் பாதுகாப்பையும் குறிக்குது. நாட்டுப்புற கதைகள்ல இது கௌரி தேவியோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. இது எப்போல இருந்து கொண்டாடப்படுது? இது காகத்திய வம்சம் காலத்திலிருந்தே பெண் வலிமையையும் விவசாய செழிப்பையும் கொண்டாடுற விழாவா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும்
இது பொதுவா செப்டம்பர் அக்டோபர் மாசங்கள்ல வரும். எப்படி கொண்டாடுவாங்க? துர்கா நவராத்திரி சமயத்துல 9 நாள் நடக்கும். பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பல வகையான பூக்களால ஒரு கோபுரம் மாதிரி அழகா அடுக்குவாங்க. அதுக்கு பேரு தான் பத்துக்கம்மா. ஓ, பூக்களால கோபுரமா? ஆமா. அப்புறம் அத நடுவுல வச்சு சுத்தி நின்னு பாட்டு பாடி கைத்தட்டி ஆடுவாங்க. 9வது நாள் சத்துல பத்துக்கம்மா. அன்னைக்கு இந்த பூக்கோபுரங்களை பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகள்ல கரைப்பாங்க. கேட்கவே அழகா இருக்கு. ஆமா, இது தெலுங்கானாவோட மாநில விழாவாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. வெறும் பூக்களை வச்சு கொண்டாடுற ஒரு விழா எப்படி உலக சாதனை படைக்க முடிஞ்சது? அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. இந்த கின்னஸ் சாதனைங்கிறது அந்த நிகழ்வுல பங்கேற்ற ஆட்களோட எண்ணிக்கை, அவங்க செஞ்ச அந்த பத்துக்குமாக்களோட எண்ணிக்கை, அப்புறம் அந்த ஒருங்கிணைப்பு, இதையெல்லாம் பொறுத்தது. ஓ, அப்படியா? ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி இந்த பூக்கோபுரங்களை செஞ்சு ஒரே மாதிரி பாடி ஆடும்போது அது பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? ஆமா. அது அந்த பகுதி மக்களோட கலாச்சார பெருமையையும் அவங்களோட கூட்டு முயற்சியையும் ஒற்றுமையும் காட்டுது. சோ வெறும் பூக்கள் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த எஃபர்ட், அந்த ஒற்றுமை தான் சாதனைக்கு காரணம். அருமை. சரி, அடுத்து நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு போலாம். ஒரு பாடகரோட மரணம் தொடர்பான விசாரணைக்கு சிங்கப்பூர் கூட நம்ம கிட்ட இருக்கிற பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தத்தை மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி MLAT மத்திய அரசு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த MLATனா என்ன? சர்வதேச ஒத்துழைப்பு முறை. ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒரு குற்றச்சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுப்போங்க. சரி. ஆனா அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களோ சாட்சிகளோ இல்ல குற்றவாளியோ வேறொரு நாட்டுல இருக்காங்க. அப்போ விசாரணை நடத்துற நாடு அந்த மத்த நாட்டுக்கிட்ட அதிகாரப்பூர்வமா உதவி கேட்கும். என்ன மாதிரி உதவி? பலவிதமான உதவிகள். அங்க இருக்கிற சாட்சிகளை விசாரிக்கிறது, அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்குறது, முக்கியமான ஆவணங்களையோ பொருட்களையோ கைப்பற்றுறது, பேங்க் கணக்குகளை முடக்கிறது, சொத்துக்களை பறிமுதல் செய்யறதுன்னு. ஓ, நிறைய இருக்கே. ஆமா, குற்றங்களை தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை விசாரிக்கிறதுக்கும் வழக்கு நடத்துறதுக்கும் இந்த மாதிரி உதவிகளை நாடுகள் பரஸ்பரம் பரிமாறிக்கிறதுக்கு வழி செய்யற ஒப்பந்தம் தான் MLAT. இதோட நோக்கம் என்ன? முக்கியமான நோக்கம் குற்றவாளிகள் வேற நாட்டுல பதுங்கிக்கிட்டு சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிப்பவோ இல்ல விசாரணைய தாமதப்படுத்தவோ கூடாதுங்கிறது தான். இந்தியா எத்தனை நாடுகள் கூட இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கு? இந்தியா 45க்கும் மேற்பட்ட நாடுகள் கூட இந்த MLAT ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கு. நம்ம உள்துறை அமைச்சகம் MHA தான் இதற்கான ஒருங்கிணைப்பு வேலைய பாக்குது. அப்போ இந்த குறிப்பிட்ட பாடகர் வழக்குல சிங்கப்பூர் கிட்ட உதவி கேட்டிருக்காங்கன்னா? ஆமா. அப்படின்னா அந்த வழக்கு விசாரணைக்கு தேவையான ஏதோ முக்கியமான தகவல் அல்லது ஆதாரம் சிங்கப்பூர்ல இருக்குன்னு அர்த்தம். அத அதிகாரப்பூர்வமா கேட்டு பெறறதுக்காக இந்த MLAT-ய பயன்படுத்தியிருக்காங்க. புரியுது. இறுதியா அறிவியல் ஆராய்ச்சி பத்தி ஒரு செய்தி. உயிரி மருத்துவ ஆராய்ச்சி தொழில் திட்டம் கட்டம் 3 பயோமெடிக்கல் ரிசர்ச் கேரியர் புரோகிராம் BRCP ஃபேஸ் 3 தொடர்றதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது என்ன திட்டம்? இது நம்ம நாட்டுல உயிரி மருத்துவ ஆராய்ச்சி துறைய பயோமெடிக்கல் ரிசர்ச்சை இன்னும் வலுப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி. இதோட நோக்கம்? இதோட முக்கிய நோக்கம் ரொம்ப திறமையான இளம் விஞ்ஞானிகளை அதிநவீன உயிரி மருத்துவ ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு வர்றது, அவங்கள ஊக்கப்படுத்துறது. அதே மாதிரி ஆராய்ச்சியோட நன்மைகள் நேரடியா மக்களுக்கு போய் சேரணும். அதாவது டிரான்ஸ்லேஷனல் இனோவேஷன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது யார் யார் சேர்ந்து பண்றாங்க? இதுல நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு கீழே வர்ற உயிர் தொழில்துறை DBT, இங்கிலாந்தை சேர்ந்த வெல்கம் ட்ரஸ்ட் WTன்னு ஒரு பெரிய அறக்கட்டளை, அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன இந்தியா அலையன்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு. ஓ, 3 பேர் கூட்டணியா? ஆமா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை செயல்படுத்துறாங்க. இது இப்போ 3வது கட்டம், ஃபேஸ் 3. இதுக்கு முன்னாடி 2008-9ல முதல் கட்டமும் 2018-19ல 2ஆம் கட்டமும் தொடங்குனாங்க. இந்த 3வது கட்டம் எவ்வளவு காலத்துக்கு நடக்கும்? எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க? இது 2025-26ல இருந்து 2030-31 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறமும் ஒரு 6 வருஷத்துக்கு கூடுதல் ஆதரவு இருக்கும். மொத்தமா சுமார் 1500 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுல நம்ம DBT பங்கு 1000 கோடி, வெல்கம் ட்ரஸ்ட் பங்கு 500 கோடி. இதுல என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கும்? இதுல அடிப்படை அறிவியல், மருத்துவம், பொது சுகாதாரம் பல துறைகள்ல இளம் மற்றும் நடுத்தர நிலை ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவித்தொகை ஃபெலோஷிப்ஸ் கொடுப்பாங்க. சரி,
பெரிய அளவிலான கூட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு மானியம் கொலாபரேட்டிவ் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆராய்ச்சி நிர்வாகத்தை ரீசர்ச் மேனேஜ்மெண்ட்டை எப்படி இன்னும் சிறப்பா பண்றதுங்கிறதுக்கும் திட்டம் இருக்கு. இது தவிர வழிகாட்டுதல் மென்டர்ஷிப், விஞ்ஞானிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு நெட்வொர்க்கிங்க்கு உதவி பண்றது, ஆராய்ச்சியை பத்தி பொதுமக்கள் கிட்ட கொண்டு போறது, புதுசா தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கூட்டாண்மைகளை உருவாக்குறதுன்னு பல விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. அப்போ இது நம்ம நாட்டோட மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும்னு சொல்லலாமா? நிச்சயமா உலக தரமான ஆராய்ச்சிகளை நம்ம நாட்டிலேயே செய்யறதுக்கும், திறமையான ஆராய்ச்சியாளர்களை இங்கே தக்க வச்சுக்கிறதுக்கும், புது கண்டுபிடிப்புகள் மூலமா சுகாதாரத்துறையில முன்னேற்றம் காணவும் இந்த திட்டம் ரொம்ப உதவும். ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இன்னைக்கு நாம இந்த முக்கிய கனிமங்கள்ல தற்சார்பு முயற்சியிலிருந்து பருப்பு உற்பத்தி, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஒழுங்குமுறை, அப்புறம் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை, நம்ம ஐஎன்எஸ் இம்பாலோட பயிற்சி, கோவா சரணாலய விவகாரம், நைஜர் நதி, நம்ம பத்துக்கம்மா விழா சாதனை, MLAT ஒப்பந்தம், உயிரி மருத்துவ ஆராய்ச்சி திட்டம்னு பலதரப்பட்ட ஆனா முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது இந்தியா ஒரே நேரத்துல பல முனைகள்ல இயங்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரியுது. எப்படி சொல்றீங்க? ஒரு பக்கம் கனிமங்கள், பருப்பு வகைகள் மாதிரி அத்தியாவசியமான விஷயங்கள்ல தற்சார்பு அடையணும்னு தீவிரமா முயற்சி பண்றாங்க. அது உள்நாட்டு தேவைகளுக்காக. சரி. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துறது, அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட கூட்டு பயிற்சி பண்றது, சர்வதேச சட்ட உதவி ஒப்பந்தங்களை பயன்படுத்துறது மூலமா உலக அளவுல தன்னோட கேந்திரிய முக்கியத்துவத்தையும் உறவுகளையும் வலுப்படுத்த பாக்குது. ஆமா. அதே சமயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கோவா சரணாலயம், நம்ம தனித்துவமான கலாச்சாரங்களை கொண்டாடுறது, பத்துக்கம்மா, நிதித்துறையை நவீனப்படுத்துறது, PRB, அறிவியல் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது, BRCPன்னு உள்நாட்டு பிரச்சனைகள்லயும் வளர்ச்சியிலயும் தீவிர கவனம் செலுத்துறதையும் பார்க்க முடியுது. இதுல நீங்க பாக்குற சுவாரஸ்யமான கோணம் என்ன? இதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா, இந்த தற்சார்பு அடையிற முயற்சிக்கும் உலகத்தோட இணைந்து ஒத்துழைச்சு போறதுக்கும் குளோபல் கோஆபரேஷனுக்கும் நடுவுல இந்தியா எப்படி ஒரு சமநிலையை பேலன்ஸ் ஏற்படுத்த முயற்சி பண்ணுதுங்கிறது தான். அது எப்படி? உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ இந்த முக்கிய கனிமங்கள் விஷயத்தையே எடுத்துக்குவோம். ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டு தேவைக்கு நாம உற்பத்தி செய்யணும், வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம், அது தற்சார்பு. இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட அதிகமா கிடைக்கிற கனிமங்களை நம்ம பதப்படுத்தி உலக அளவுல இருக்கிற விநியோக சங்கிலியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும், ஒரு முக்கிய சப்ளையர் ஆகணும்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு வாய்ப்பு தான். ஆகா, இந்த உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கும் உலகளாவிய சந்தையில ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறதுக்கும் இடையிலான இந்த இரட்டை நோக்கம் வர்ற காலங்கள்ல இந்தியாவோட கொள்கைகளை, முடிவுகளை எப்படி வடிவமைக்கும், இந்த சமநிலையை எப்படி அடைய போறாங்க, இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இது ஒரு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம். நன்றி.